ஐயோ அப்பா மெதுவாப்பா. அடிப்பட்டா வலிக்கத்தாண்டா செய்யும். எப்படி போட்டு அடிச்சிருக்கிறான் பாவி பயப்புள்ள. என்ன மாமா கூப்பிட்டு அமிச்சிங்களா? ஆமா. இந்த மருந்த சுஜா கிட்ட கொடு, நான் கொடுத்து விட்டதா சொல்லு. ஆமா, என்ன ஊரு பூந்து உரி உரிச்சிருக்கான். அவன் பொட்டாடி மருந்து கொடுத்து அனுப்புறீங்களே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லப்பா. இத்தனை நாளா அறிவு இல்லாம தாண்டா வாழ்ந்துட்டேன். என் புள்ளைய அடிச்ச அந்த அநாத நாய்க்கு புள்ளையே பிறக்க கூடாது. என்னப்பா சொல்ற? நான் கொடுத்திருக்கிறது மருந்து இல்லடா, விஷம். அத குடிச்சதும் சுஜா செத்து போயிருவா. ஏற்கனவே சுஜாவுக்கும் அழகுக்கும் ஒத்துமை இல்லைன்னு ஊருக்கே தெரியும். அவ செத்து போயிட்டாள்னா இவன் தான் அவளை கொன்னுட்டான்னு பழி போட்டு உள்ள தள்ளிடலாம். அடடா வேலை செஞ்சது போய் போடுங்க கீழே, வாங்க சாப்பிடலாம். என்னப்பா நீ போய் எடுத்துட்டு வந்திருக்க? அம்மா எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு ஒரு சாக்கில் நானும் ஒரு 4 வயசு சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காக வாங்க. அம்மா வைத்தியர்கிட்ட ஏதோ மருந்து கேட்டிருந்தீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாரு. நேற்று அவங்க வீட்டு நடந்துகிட்ட வரத்துக்கு இன்னும் அவள் 4 சாத்தி சாத்திருப்பேன். அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து என் கையை கட்டி போட்டீங்க. அழகு அவ ரொம்ப நல்லவப்பா. அவ வளர்ந்த சூழ்நிலை அப்படி. சீக்கிரம் திருந்திடுவா. என்ன மாதிரி நீங்க சாப்பிடுமா? நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிரும். அழகே இங்க என்னப்பா பண்ற? ஐயா வர்றாரு, ஸ்டேஷன் போகணும், டைம் ஆச்சுல. ஐயா வர்றாங்களா? ஆமா இன்னைக்கு தான் வர்றாரு. ஐயா என்ன காப்பாத்துங்களா? என்னாச்சுப்பா? பாம்பு கடிச்சிச்சுப்பா. ஐயோ என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அம்மா வெறும் வயித்துல மருந்து சாப்பிடாதீங்க. நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் பால் காய்ச்சி வைக்கிறேன், அதுல கலந்து சாப்பிடுங்கம்மா. நீங்க வெளியே இருங்க. அழகு ஐயா காத்துட்டு இருப்பாரு, வாப்பா போலாம். இப்படி விட்டு எப்படி நான் போறது? டாக்டர் பயப்படும்படியா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயா என்னங்க அது மாட்டு வண்டியில வரீங்க? எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறது? அவர் கண்ணு முழிச்சிட்டாருமா, நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு சொல்லாத. அழகு இல்லைன்னா உன்னை இங்க கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன் அழுவுற? என் உசுரை காப்பாத்துற குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டோமா? என்ன சொல்ற? வைத்தியர் மருந்துல கலந்த விஷத்தை சுஜா மாட்ட கொடுத்துட்டோமா? அத அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. அத அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி தடுத்துடுங்கம்மா. நீங்க சீக்கிரம் போகணும். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். என்ன அப்படியே தான் இருக்காள? பரவாயில்ல நல்லா இருக்கேன். போலாம். அந்தப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். எங்க நல்லா இருக்காங்க? உங்க பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணே என்ன? நீ சும்மா இருப்பா. இனிமே என்னால பேசாம இருக்க முடியாது. பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்களே, அந்த பொண்ணு அந்த அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? எதையுமே சொல்ல விடாம வாயை கட்டி போட்டீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லத்தான் போறேன். அழகு சுஜா அவங்களை அடிச்சாள, அதை பார்த்துட்டு நீ சும்மா இருந்தியா? அவன் என்ன பண்ணுவான்? அதான் ஆளாளுக்கு சத்தியம் வாங்கிட்டீங்களே. சத்தியமா? என்ன சத்தியம்? ஐயோ அழகு, உன் பொண்டாடி அடிச்சது வேலைக்காரி இல்ல, உங்க அம்மாவை. ஆமா அழகு, அவங்கதான் உன் அம்மா. வைத்தியர் கொடுத்த மருந்து குடிக்காதீங்க. நான் உங்களை உள்ள வர வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏன் வந்தீங்க? நான் போயிடுறேம்மா, ஆனா இது குடிக்காதீங்க. ஏன்? இதுல விஷம் கலந்துருக்குமா? நீ சொல்ற பொய் எல்லாம் என்னால நம்ப முடியாது, பேசாம வெளியே போ. ஐயோ நான் சொல்றத நம்புங்க. இந்த மருந்தை குடிச்சா உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கு ஆபத்தம்மா. நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் அவங்க உன் அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படியாவது தாயும் மகனையும் ஒன்னா சேர்த்துடலான்ற நம்பிக்கையில தான் நான் அதை ஒத்துக்கிட்டேன். கடைசி காலத்திலேயாவது அவங்க உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பாங்களேன்னு நான் நினைச்சேன்.
நான் ஊர்ல இருந்து வந்ததே உனக்கு உங்க அம்மாவை அடையாளம் காட்டணும் தான். நான் முதல்ல எங்க அம்மாவை பார்க்கணும். என் மாமா மட்டும் இல்லனா இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன கொன்னுப்பாங்க. என் மாமன் பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் யார் மேலயும் பழி போடணுங்கிற எண்ணத்துல இதை சொல்லல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க யாரு சொல்றதுக்கு? நான் குடிப்பேன். சுஜா, நான் சொல்றதை கேளு. ஆஃப்டர் வேலைக்காரி, நீ என் பேர் சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ, எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன்? அதை கொடு. மரியாதை கேக்குறேன், அது கொடு. இல்லம்மா, இதுல விஷம் இருக்கு. என் புள்ள மேல ஆணையா சொல்றேன். எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இத வேற யாராவது கொடுத்திருந்தா நீ சொன்னதை நான் நம்பி இருப்பேன். ஆனா நீங்க மாமா கொடுத்தமிச்சது அத விஷம் இருக்குன்னா நான் நம்ப மாட்டேன். குழந்தை அடம் பிடிச்சா அடிச்சு திருத்தலாம். குழந்தைய சுமக்கிறவ நீ அடம் பிடிக்கிறியம்மா. சுட்டாதான் நெருப்பு நம்புவியா? தப்பானவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியம்மா. உன் அம்மா மாதிரி இருக்கிற என் பேச்சு நம்ப மாட்டியா? இத தூக்கி எறிஞ்சிடலான்னு தான் வந்தேன். ஆனா இந்த விஷம் மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த வீட்டுக்குள்ள வரும். அது வராம இருக்கணும்னா அவங்க நல்லவங்க இல்லைன்னு நீ நம்பணும். அதுக்காக நான் இதை குடிக்கிறேன். பிறந்ததுல இருந்து நான் யாருக்கும் உபயோகப்படல. நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைச்சேன். 2 வருஷத்துல புருஷன் செத்து விதவை ஆயிட்டேன். நல்ல தாயா இருக்கணும்னு நினைச்சேன். பொந்த உடனே குழந்தைய தொலைச்சு அனாதை ஆயிட்டேன். நீ என் மருமக மாதிரி இருக்கிற. உனக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்ன சாவ சொல்ற? பரவாயில்ல, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லைனாலும் என் சாவுக்கு மதிப்பு இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன். அதுக்கப்புறமாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. அம்மா, அழகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க புள்ளம்மா எனக்கு அம்மா இருக்காங்க. நான் அனாதை இல்லை. இல்லம்மா, நான் உனக்கு துரோகம் பண்ணலப்பா. இல்லம்மா, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். இல்லாட்டி இத்தனை நாளா நீங்க தான் அம்மான்னு எனக்கு தெரியாம இருந்திருக்குமா? சொன்னங்கம்மா, என்னது? ஏமா, என்னமாச்சு உங்களுக்கு? வைத்தியர் கொடுத்த மருந்துல விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் நம்பல. அது அவங்களே குடிச்சிட்டாங்க. என்னமா அது? ஏன் இப்படி பண்ணீங்க? உன் பிள்ளைக்கு பாட்டி வீட்டுல இருந்து சீர் செய்யணும்ல. என் உசிரை தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா. புருஷனுக்காக பெத்த பிள்ளைய அடகு வச்சேன். அந்த பிள்ளைக்காக என் உசிரை கொடுக்கறது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியலப்பா. நான் வரேன். அம்மான்னு கூப்பிடுறக்கா எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். கூப்பிடுற நேரத்துல போறேன்னு சொல்றியம்மா? எனக்கு கொடுத்து வைக்கலப்பா. குழந்தைய சுமக்கிறவங்க அதை பெத்து வளர்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். எனக்கு அது இல்ல. அண்ணா, டாக்டர் கூப்பிடுவான். வேணாம். உனக்கு என் மேல கோபம் இல்லையே? எந்த தாயும் தன் பிள்ளைக்கு செய்யாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன். மத்தவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாலும் நீ என்ன மன்னிச்சிருப்பா.
என்ன மருமகளே, ஏன் இங்க வந்தீங்க? என் அப்பா என் புருஷன் எல்லாத்தோட உங்களை தானே அதிகமா நம்பினேன். இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நாங்களும் ஒண்ணு சும்மா வரல. உன்னை இப்படியே விட்டுட்டா கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு போயிட்டே இருப்ப. பிரச்சனைன்னு வந்தா அத கட்டறுத்து விட்டு ஒரு முடிவு கொண்டாந்துடணும். அதான் புத்திசாலித்தனம். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குடும்பத்தையும் அழிச்சோன்னு வச்சுக்க, மொத்த சொத்துக்கும் வாரிசு நாங்க தான். கோடீஸ்வரன் ஆயிட்டா கோர்ட்டு போலீஸ்ல ஒண்ணும் பண்ணாது. என்னப்பா இவட்ட போய் வளவளம் பேசிக்கிட்டு? அட வாடிடா வாடி.
அழகண்ணே நீங்க சொன்ன மாதிரி சொத்தெல்லாம் விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு. கூடவே பெரியயாவும் போயிட்டாருமா. என்னை விட்டு போகாதீங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். நீ கேட்டபடி விடுதலை பத்திரம் சொத்து எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. எங்களை விட்டுடு, நாங்க எங்கேயோ போறோம். எனக்கு எதுவுமே வேணும். எனக்கு என் புருஷன் வேணும், என் குழந்தை வேணும். உன்னோட ஆணவத்துக்கு திமிருக்கு என்னால சேர்ந்து வாழ முடியாது. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. அந்த சுஜா செத்து போயிட்டா, என்ன அனாதைக்கு போயிடாதீங்க. அழகு, அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உங்க அம்மாவோட ஆசையே நீ அந்த பொண்ணு சேர்ந்து வளர்த்தன. அந்த ஆசைக்கு தான் அவங்க உயிரையே பலி கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப நீ ஒன்னா சேரலன்னா அந்த அம்மா உயிரை விட்டதுல அர்த்தமே இல்ல. பிறந்ததுல இருந்தே அழ தெரியாதவன் இன்னைக்கு நீதான் வேணும்னு காலை பிடிச்சு அழுகுறான்னா அவ ஆணவம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அவளை மன்னிச்சு நீ ஏத்துக்க. உன்ன மாதிரியே உன் குழந்தையும் தாய் இல்லாம அனாதையா வளர வேணாம். என்ன மன்னிச்சிருங்க. போதும் போதும், ஸ்டாப் ஸ்டாப். எல்லாத்தையும் குழந்தைக்கே கொடுத்தா அளவு கொஞ்சம் மிச்சம் வையே. பையன் ரொம்ப காஞ்சி கிடக்குறான்.